இப்படி இதன் குரு உண்மை கொலமிகு கரியடு வடிகொடு தன்னதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறைகிறையே 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை சுமார் 9:36 மணி அளவில் நீதிமான இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரம் பெறுகின்றார் மீன ராசியில் 13/7/2025 to 28/11/2025 ஆக 138 நாள். இந்த 138 நாளும் எப்படி எல்லாம் இருக்கும்? இந்த தனுசுக்கு எப்போதுமே கொடுக்குற பாக்கம் தான், கொடுக்குறதை தான் சவக்கும், சவக்கை தான் கொடுக்கும். உதவி உதவின்னு போய்கொண்டே இருக்கும், முடிவுங்கிறது கிடையாது. அன்பு, பாசம், நேசம், உதவி, அறிவு, ஆற்றல், குருபலம், குரு பக்தி, சேர்க்கை, நண்பர்கள், உதவி, எவ்வளவு செஞ்சாலும் செஞ்சுக்க, எவ்வளவு நாள் வாங்கிக்க. ஆனா அவர் மட்டும் வாழ முடியாது. அவர் மட்டும் வாழ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சு செஞ்சு ஓடாய் தேஞ்சு போயிடுவாங்க. செஞ்சு செஞ்சு அந்த அளவுக்கு ஓடாய் செஞ்சு போயிடுவாங்க இல்லையா? அப்ப தனுசு ராசினியருக்கு நிச்சயமாக காலங்கள் கற்பிக்கும், காலம் நேரத்தை கற்பிக்கும், காலம் புகழையும் வீட்டையும் கற்பிக்கும், செல்வத்தையும் கற்பிக்கும். காலங்கள் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நேரம் குருவுடைய பாதத்தை வணங்குவது, அந்த குருனுடைய பக்தி, குருடைய பாதத்தை வணங்கினால் நமக்கு அது கோடி பாவ நிவர்த்தி. ஆட்சி பலம், உச்ச பலம், நீச்ச பலம், நவாம்சம், குரு எங்க இருக்காரு, உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு, கோச்சாரத்துல எங்க இருக்காரு, திக்பலம் இருக்கிறார், திக்பலம் இருக்கிறார் இல்ல நவகிரகங்கள்ல அவர் எப்படி இருக்காரு, இல்ல நவகிரக கோள்கள்ல எப்படி சாரம் இருக்காரு, இல்ல சாரப்பட்டுல எப்படி இருக்காரு. அப்ப நம்ம எந்த வெளிநாடு போறதுக்கு, ஏன்னா எல்லாமே வெளிநாடு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்துல வெளிநாடு, அதிகாரத்துல வெளிநாடு, காலபுருஷனுக்கு வெளிநாடு, ஜாதகத்துல வெளிநாடு, அதுல உள்ள ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடு. பாருங்க, மூலம் போராடும் புத்திராடம், மூலம் போராடும் புத்திராடம். அப்ப வெளிநாட்டுக்கு உரியது தானே. அப்ப வெளிநாட்டுக்கு வருதுன்னா அப்ப நிச்சயமாக எல்லா அதாவது உள்ளூர்ல அரண்மனை கட்டியிருந்தாலும் வெளியூர்ல போய் ஒரு குடிசையில வாழணும். உள்ளூர்ல ஒரு அரண்மனை கட்டியிருந்தாலும் தனுசு ராசிக்காரவங்க வெளியூர்ல போய் ஒரு குடிசையில வாழக்கூடிய லாஜிக் தாங்க உண்டு. அந்த லாஜிக் தான் உண்டு. அதனால தனுசு ராசிக்கு இந்த வக்குரம் நிச்சயமாக சமநிலை. தீமை செய்யணுமா நீ செஞ்சுக்க, நன்மை செய்யணுமா நீ செஞ்சுக்க, என்னை ஆள விடு. அந்த எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அந்தந்த இடத்திற்கு தகுந்தவாறு நீங்க பண்ணிக்கணும். அந்த கிரகாதிபதிகள் எந்தெந்த இடத்திற்கு தகுந்தவாறு இருக்கின்றமோ அந்தந்த இடத்திற்கு தகுந்தவாறு நீங்க அதனுடைய ஆளுமையை, அந்த நவகிரகத்தினுடைய முழு பலனையும் செய்து கொண்டார், நவகிரகத்தினுடைய முழு பலனையும் செய்து கொண்டார், முற்றிலும் நமக்கு பங்கு உண்டு, முற்றிலும் நமக்கு நன்மை உண்டு. அதுல மாற்று கருத்து அல்ல. எனவே கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இந்த உக்கிரம், இந்த வக்கர பயிற்சி ஒரு நன்மையை நோக்கி பயணம் செய்யக்கூடியது, தீமையை குறைக்கக்கூடியது. அது வெளிநாடா, உள்நாடா, திருமணமா, வெளிமாநில திருமணமா, வெளிநாட்டு பொண்ணு காதலா, இரண்டாம் தரமா, கண்டிப்பா இருதார அமைப்பு உண்டு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், மிதுனம் தனுசு, மிதுனம் தனுசு, கன்னி மீனம். அப்ப அந்த வெளிநாட்டு அமைப்பெல்லாம் உண்டு, இருதார அமைப்பும் உண்டு. இன்னும் 2 இலை பார்க்கணும், புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறோம்ல, அப்ப இன்னும் 2 இலையும் பார்க்கணும். அந்த 2 இலை பார்த்தா இன்னும் சுத்தமா தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட தனுசுக்கு இந்த வக்கரம் மிக நல்லதை கொடுக்கும். கோதண்ட ராமன் வழிபாடு, ஏரி காத்த ராமர் வழிபாடு, கோதண்டராமன் வழிபாடு,
ஏரி காத்த ராமர் வழிபாடு. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். அதாவது முருகனுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலு வைத்தியத்துக்குரிய தலம். வைணவத்துல ரங்கநாதர் இருக்காரு, தன்வந்திரியா இருக்காரு. வைணவத்துல குணசீல வைத்தியரா இருக்காரு. அதே போல் வடக்கே உள்ள திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய, கண்டிப்பாக திருவள்ளூர் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு அந்த வைத்தீஸ்வரம், அந்த வைத்தியத்துக்கு அதிக அமாவாசை பாருங்க, வெள்ளத்தை கரைச்சுடுறாங்க. வெள்ளம் கரைந்து போறது போல நமது உள்ளத்துள்ள தீமைகள் கரைந்து போகும். வெள்ளம் கரைந்து போறது போல நம்ம உள்ளத்துள்ள தீமைகள் கரைந்து போகும். அப்படிப்பட்ட இடம், மறந்துடாதீங்க. அற்புதமான கோவில் திருவள்ளூர். வீரராகவ பெருமாள், வீரராகவ மூர்த்தி. முழுக்க திலகோமம் பண்ற அளவுக்கு அங்கே ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அதுக்குரிய காலங்கள் ராமேஸ்வரத்துல என்ன பண்ற, திலகோமம் பண்றதா பண்ணலாம். அந்த என்னென்ன ஈமச்சடங்கள் பண்றதுல நம்ம பண்றாங்க. இங்க என்னென்ன அகத்திக்கீரை கொடுக்குறோமா, என்னென்ன பண்றோம் பாருங்க, எல்லாமே கோசாலை. ரொம்ப அற்புதமான அது மட்டுமில்ல, அமாவாசை கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் 1,50,000 பேர் இருப்பாங்க. மேல்மலை அங்காளம்மன் மாதிரி